I've never seen Dhanush putting so much of effort and committing himself to a role like this. The classic stature of the novel itself limits you from making it into a good film. So for me, cinema is first science, then commerce and then arts. வேற எந்த ஆர்ட் மீடியமும் அப்படி கிடையாது. ஹலோ சார், வெல்கம் டு ஃபிலிம் கம்பேனியன் சவுத் அகேன். லாஸ்ட் இயர் நான் இங்கே வந்தப்போ வட சென்னை ரிலீஸ் வாரம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் தூக்கத்துலேருந்து எழுப்பி வந்து இன்டர்வியூ கொடுக்க வச்சாங்க. திஸ் டைம் அசுரன் சேம் சினாரியோ. ஐம் கம்மிங் இயர் லாஸ்ட் வீக், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்பி விட்டாங்க. Why does it always happen at the last minute? அது என்ன ஒரு தமிழ் சினிமா பழக்கமா, உங்கள் பெர்ஃபெக்ஷனிசமா? Why does it always happen at the last minute? I have to tell you one thing. See, this is the first time I'm having a release within 12 months of my earlier release. This is the first time. So that's a lot of stress and pressure on me. Personally, I don't like this situation. I don't like this scenario. I like to see, எனக்கு work பண்ணுறோன்னும் போது I really want to enjoy and எனக்கு ப்ளஷர் இருக்கணும். இது என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. Because this date is a very fine date. The release date is very good date. Nowadays it's more important to get a date than to get a content to make a film on. So in the date we had to work, and when we finalized this date, we had 15 days of shoot left and 40 days for this date. So appo இந்த தடவை it was very very stressful and very complicated. இப்போ எனக்கு என்னன்னா பட் லக்கிலி இந்த தடவை திருநெல்வேலி ஸ்லாங். ஸோ டப்பிங்கில் என்னால் உட்கார முடியாது. ஸோ சுகா வாஸ் ஒர்க்கிங். சுகா வாஸ் மை சீனியர் வித் பாலு மகேந்திரா சார், அண்ட் இஸ் ஒர்க் வித் கமல் சார், அண்ட் நிறைய எழுதுறாரு அவர். ஸோ அப்போது நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், அண்ணா எனக்கு இது பண்ணி கொடுங்க. நான் செட் ஓகே வரானார். நல்ல வேலை அவர் இருந்தார். அதனால் ஐ டிட் நாட் ஹாவ் டு வரி அபவுட் த டப்பிங் ஏரியா. ஸோ ஹீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த டப்பிங், அண்ட் I was editing, and Velraj was on the visual side. Colors எல்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், DI எல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். Normally I would like to take part in every aspect of the film. ஸோ நான் DI எனக்கு நான் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். நான் இந்த தடவை I did not get myself involved very much. ஸோ சவுண்ட் சைடும் இங்கே உதய் வாஸ் ஒர்க்கிங், மை engineer was working on the sound. ஸோ அதுலேயும் I was kind of ஃப்ரீ. நான் எடிட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங். அதனால தான் எங்களால் முடிக்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் பண்ண படங்கள்லேயே திஸ் இஸ் த ஃபில்ம் தட் யூ மோஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம்மா? டிஸ்டன்ட்னு இல்லை, ஐ ஹேட் டெசிக்னேட்டட் அதர்ஸ் டு ஒர்க் ஆன். நார்மலாக எல்லாமே நானே பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இந்த தடவை அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ யூ செட் இட் வாஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் த டேட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஹவு டு யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? இல்லை, மை ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் மைண்ட். என்னோடய ஸ்ட்ரெஸ் எனக்கு தெரியவே தெரியாது, மற்றவங்க மேலே தான் இருக்கும். So it's easy for me. See, when you are in a position where you can take it out on others, then the stress is not yours. You share it and you give it to others. அவங்க தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும். அண்ட் நான் எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்கிக்கிறேன். மற்றவங்களுக்கு அப்படி முடியாதுல்ல. ஸோ தே ஹாவ் டு ஒர்க் த்ரூ. ஸோ அதனால் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஓகே, அசுரன் அது பூமணியோட வேக்க நாவல். பை சம் ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ் இந்த சம்மர் தான் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரிலீஸ் ஆச்சு பை மிஸ்டர் கல்யாண்ராமன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தட் ஒன் ஆஃப் ஹிஸ் மேஜர் சேலஞ்சஸ் ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் வாஸ் த லோக்கல் இடியம். பிகாஸ் அந்த கிராமத்து ஸ்லாங் அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்ததுனால அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது. ஹி செட் தெர் இஸ் அ சர்டன் பிரெவிட்டி டு their encounters with natural phenomena. How they experience sunrise and sunset, wading through a stream, trudging up a hill, all those kinds of things. அது ரொம்ப ஃப்ளவரியாக பண்ணாமல் எப்படி நேச்சுரலாக பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீடியம்க்கு அடாப்ட் பண்ணுறீங்க. ஸோ டிட் யூ ஹேவ் எனி இதுலேருந்து எடுத்து எப்படி அதில் போடுறதுங்கிற எனி சேலஞ்சஸ் இருந்ததா? திஸ் இஸ் அ மேஜர் சேலஞ்ச் பிகாஸ் இட்ஸ் அ வெரி பாப்புலர் நாவல், ரைட், அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளாசிக் ஸ்டேச்சர். ரீடர்ஸ் ரெஸ்பெக்ட் த ஒர்க் வெரி மச். இப்போ நம்ம இதை எடுக்கிறோம் அண்டு இது பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ப்ரெஷர்ஸ் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். ஆனால் வென் ஐ அப்ரோச் திஸ் இஸ் வாட் மை மென்டர் டாட் மீ. இன்னொரு மீடியமில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க ஒரு ஃபில்மாக மாற்றுறதுக்கு அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் அக்செப்ட் அண்ட் அக்னாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ்
first understand, accept and acknowledge. என்னன்னா none of the finesse and aesthetics of that medium is going to be of any use for this medium. Right. How did a popular fiction Godfather turn into a classic film? And how did a classic novel like War and Peace, A Tale of Two Cities end up being mediocre films? Because the classic stature of the novel itself limits you from making it into a good film. ஸோ இந்த நாவலை நான் கையில் எடுக்கும்போது எங்களுக்கான சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா, இந்த ஏஸ்தட்டிக்ஸை இந்த ஃபைன்னஸை மிஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும். அப்போது யூ ரீட் த நாவல், forget the way the novelist has written the novel, understand the characters, the story, the plot, and then try to rewrite it. அந்த சிச்சுவேஷனை நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக ரீஇன்வென்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து இதில் இல்லாமல் போயிடும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த நாவலில் வந்து ஒரு அத்தை கேரக்டர் இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கேரக்டர் இந்த நாவல் படித்த எல்லாருக்கும் வந்து தட் கேரக்டர் இஸ் ஸோ ஸ்பெஷல் அண்ட் ஸோ இம்பார்ட்டண்ட். அது படத்தில் இல்லை. we had to let go of the character due to various reasons, because அந்த அத்தை கேரக்டர் தான் நாவலில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கேரக்டர். அண்ட் we have Manju Warrier here playing the mother. So the mother becomes both the atte and the amma. Right. So she has taken over that role also. So இதெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பேலன்சிங். And as you said, exactly what he has written, walking down the brook or climbing up a hill அப்படின்னா, the same visuals we have. Right. ஓகே, எக்ஸாக்ட் சேம் விஷுவல்ஸ் வி ஹேவ். ஆனால் அதை செட் பண்ணும்போது இதுக்கு என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். ரைட். அப்புறமா வந்து இன்றைக்கி வந்து அதில் வந்து நிறைய வைல்ட் லைஃபோட நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாம்பு செத்து கிடக்கும், அப்புறமா வந்து ஒரு முயலில் வேட்டையாடி கிடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது சினிமாவில். அதுக்கு நமக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு நாவலில் வந்து நிறைய அன்செட்டாக நிறைய விட்டுட்டு போகலாம். சிலது ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும் நாவலில். சினிமாவில் சிலது வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அது அப்படியே கன்வே ஆகும். சிலது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அப்போது நாவலில் அன்செட்டாக விட்டது இதில் சொல்ல வேண்டியிருக்கு, டீட்டெயில் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இது எப்படி நடந்திருக்கும்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது which we had to work. And I would I know this is going to happen, so I don't mind saying this also. Anybody who's read the novel, when they watch the film, are going to be disappointed. Nobody is going to be happy. I'm very clear. I'm 100% even sure if they say different medium. See, if they have the understanding, they would appreciate what we have done. But normally, people who have read the novel will have misgivings when they watch the film. They want the same thing. இது அப்படி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு, அதில் நல்லா இருந்தது, இது நல்லா அப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஐ நோ தட். ஒரு டி ஜானகிராமரோட மோகமுள்ள அந்த படமாக எடுத்தப்போ அது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்தாங்க. தட் இஸ் தமிழுக்குள்ள ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி எடுத்தாங்க. ஸோ வாட் எவர் யுவர் ஒப்பீனியன் ஆஃப் தட் ஃபில்ம், இட் வாஸ் ஸ்டில் அ relatively easier adaptation because of the closeness between that the style of the movie and the style of the writing. இப்போ நீங்கள் வந்து you're taking the whole thing in a commercial way, in a commercially appealing way, which is still a Vetri Maaran film. But so when you take a novel like that and இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கும்போது, that is commercially appealing-ஆக ஒரு படம் எடுக்கும்போது, what are the real challenges of that? என்ன அந்த what do you give and take? இல்லை, இந்த நாவலோட ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக he had made it in a more mainstream way than I had. நான் கொஞ்சம் ரிஃப்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் சீன் ஆஃப் த ஃபில்ம், த புக் இஸ், ஒரு 15 வயசு பையன் ஒரு அருவா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அருவாவில் பிளட் ஸ்டெயின் இருக்குது, பின்னாடி 2 பேர் விரட்டிட்டு வர்றாங்க. ஓடி கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு பாம்பை தூக்கி அவங்க மேலே அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி வர்றான். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். I had stayed away from it. I've refrained from narrating it that way. Okay. I've told it in a different way. First time in the opening of my film has some amount of like control. அந்த ஒரு ஹிட்டிங் ஆன் த ஹெட் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, மேபி பிகாஸ் அந்த அவர் அப்படி ஆரம்பிச்சதால நம்ம அப்படி போனால் மாட்டிக்குவோம் எங்கேயாவதுன்றதால இப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பூமணியே வந்து கருவேலம் பூக்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாஸ் ஹி
involved in any other way in this film? See, விசாரணை படம் வந்ததுக்கப்புறம் ஐ காட் அ கால், இது மாதிரி நான் பூமணி பேசுகிறேன், சொல்லுங்கள் என்ன விஷயம், ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னாரு. நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னாரு. சரி வாங்க மீட் பண்ணலான்னு ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கம் டு லா மெரிடியன் ஹோட்டல். ஸோ வந்தார். வந்தப்போ நல்ல நாவல்லாம் நீ படம் எடுக்க மாட்டியா அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு கொடுத்தாரு. இது படிங்க, இதை படிங்க, இந்த புக்கு வெக்கை கொடுத்தாரு, இது படிங்க. நல்லா நான் முன்னாடியே படிச்சிருக்கேன், இல்லை திருப்பி ஒரு படிங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் 30 pages படித்தேன். ஐ கால்டு ஹிம் அண்ட் செட் நான் இதை படம் பண்ணுறேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா படித்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 40-50 pages வந்து இது வெரி ஐடியல் ஃபார் ஃபில்ம் ட்ரான்ஸ்லேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் டீல் பண்ணியிருந்த விதம் இருக்கு இல்லையா, இட்ஸ் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் தி வே ஹி கட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பாசிபிள் ஃபார் அ ஃபில்ம் அடாப்டேஷன். ஸோ அதெல்லாம் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அது ஒர்க் பண்ணுறதுல. பட் அவர் was not involved in the no screenplay. We had certain doubts to check with him. We checked with him and he knew. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கிறதால அவருக்கு தெரியும் இதுக்குள்ளே என்னென்ன தேவைப்படும், எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க இவங்க, என்ன மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்குன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. அதனால் ஸோ நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் சொன்னீங்க அந்த 40-50 pagesலேயே வந்து யூ வாண்டட் டு மேக் தட் நாவல். தட் வாட் இஸ் தட் ஒன் திங் தட் லெஃப்ட் அவுட் அண்ட் சே வாவ் ஐ வாண்ட் டு மேக் திஸ் அ ஃபில்ம்? It's the line itself. Okay. It's the line itself. அவர் எழுதின விதம். No, the plot. Okay. The basic plot. The whole idea of a father taking his teenage son into the forest to save him from the family of the man whom he murdered. Right. In the idea irukku, it was this idea is very classic, international. Right. The journey, but and it is more of the journey of the son to the father, right, than with the father. There's an estrangement between them, and then how they patch up. That's the line that excited me. And the novel has Chidambaram, the son, as the protagonist. But for me, when I read it, it is the father who was the protagonist. When I read it, I felt that way. So I thought I need to reinterpret the story this way. Okay. The film is ஒரு ரிவெஞ்ச் கில்லிங் மாதிரி. தட் இஸ் த ஒன் ஆஃப் த திங்ஸ் அபவுட் த நாவல் இஸ் இது வந்து வெஞ்சன்ஸா ஜஸ்டிஸாங்கிற ஒரு இது இருக்கு. பட் நீங்கள் வந்து அது ஃபில்ம் இஸ் சச் அ கிராஃபிக் மீடியம் இல்லையா? இது எனி திங் யூ ஷோ கேன் பி, it's going to be violent. If you're going to show what is in the novel, when you see it on screen as opposed to imagining it, it's going to be much more violent. How do you prevent yourself from glorifying this violence? அந்த நாவலில் வந்து நிறைய இடங்களில் சில பேர் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஐ டிட் நாட், ஃபார் மீ இட் டிட் நாட் ஒர்க் தட் வே. அது என்னென்னா ஒரு 15 வயசு பையனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கான சூழல் அங்கே இருக்குது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இட்ஸ் எ சேட் திங். அண்ட் வாட் லெட் திஸ் பாய் டு தட் டெசிஷன், ரைட்? எப்படி இவன் இந்த முடிவுக்கு வந்தான், இது பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குல்ல, அது தட்ஸ் அ சேட் திங். ஒரு 15 வயசு பையனுக்கு அவன் வேர்ல்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், ஜஸ்டிஸ்னால் அவனுக்கு என்ன தோணுது, ரைட்? அண்ட் டு கெட் ஈவன் ஃபார் an injustice that he has witnessed, ரைட்? அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது தான் இது. அப்புறம் தட் பர்டிகுலர் ஏரியா, தட் பர்டிகுலர் ஒரு 15 minutes in the film, I feel has come out well. அப்புறம் படம் முழுக்க ஒரு குவாலிட்டி தான் இருக்குது. இப்படி ஒரு செயல் நடக்கும்போது ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பம், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த குடும்பம் படுற கஷ்டம் இருக்கு இல்லையா, எல்லா ஒரு பக்கமாக செதறி ஓடி, வாட் எவர் தட் தேவ் ஏர்ன்ட், வாட் எவர் தட் தேவ் சேவ்டு ஸோ லாங், தே ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் இட். அந்த கஷ்டம், அந்த வேதனை, அதுதான் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் a momentary killing that is justified or glorified in this. Yeah, அப்படி ஒன்று நடந்தால் என்ன, நம்ம அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படின்றது தான் இதில் இருக்கிற.
ஸோ இந்த நாவல் வந்து இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் a lot of it. When you translate that into a thing, were you reminded of your own relationship with your father? What I'm trying to ask you is உங்கள் படங்களில் அப்பப்போ கொஞ்சம் ஆட்டோபயோகிராஃபிக்கலாக ஒரு இது இருக்குமா? இல்லை, ஆட்டோபயோகிராஃபிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. லைக் எவ்ரிபடிஸ் ஃபிலிம்ஸ் இதுவும் இருக்குது. பட் இந்த படத்தில் எனக்கு அப்படி தோணலை. ஆனால் அந்த படத்தோட கடைசியில் ஐ வாண்டட் டு ஹேவ் அ வாய்ஸ் ஓவர் வேர் த பாய், அது வைக்கல, நான் அந்த வாய்ஸ் ஓவர் வைக்கல, டூ வாட் டு சே டு பிளேட்டன்ட் வாய்ஸ் ஓவர், அதனால நான் அதை வைக்கல. த வாய்ஸ் ஓவர் வுட் சே ஐ வாண்டட் டு ஸ்க்ரீம் தட் யூ ஆர் த பெஸ்ட் ஃபாதர் இன் த வேர்ல்ட் பட் ஐ டென்ட். அப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ரிஃப்ரெயின் ஃப்ரம் டூயிங் இட். அது நினைக்கும் போது when I thought of that moment where I wanted to write a line like that, maybe I was thinking of my father, or maybe I wished I had told this to my father, or maybe I was wishing that my kids would tell that to me in the future. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்தது அதில். That moment was there. Your father was a veterinary doctor. Yeah. Are there any similarities between two of you? Because when I hear about your biography, உங்க அம்மா ஒரு ரைட்டர், அதனால ஓகே அவங்க ரைட்டர், இவர் வந்து படம் எடுக்கிறாரு, ஸோ ஓகே அந்த அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஃபீலிங் வருது. பட் do you share any similarities with your father? He was not just a veterinary doctor, he's a veterinary scientist. So he was very meticulous. When I said that I'm interested in films, he said சரி போய் படி, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படி, அங்கே அது படிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சினிமா வந்து இட் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாவ். அப்போதுலேருந்து ஐ கீப் தட் இன் மை மைண்ட். ஸோ ஃபார் மீ சினிமா இஸ் ஃபர்ஸ்ட் சயின்ஸ், தென் காமர்ஸ் அண்ட் தென் ஆர்ட்ஸ். அது வேறு எந்த ஆர்ட் மீடியமும் அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து அண்ட் he used to have a very balanced approach to life. எல்லாமே பேலன்ஸ்டு தான் வச்சுருப்பாங்க. பட் he used to work like crazy. ஒரு 10 days எல்லாம் அவங்க லேபில் அப்படியே இருப்பாங்க. லைக் he'll forget to take bath, nothing, like he'll be working, and that is, and he never used to come home on a regular basis. That is, I think I picked that up, and my kids are paying the price for it. I should change it. நீங்க வட சென்னை ரிலீஸ் ஆகும்போது you said வட சென்னை part 2 was going to be next. What is that status of that film now? I'm writing. அது என்னன்னா திரும்பவும் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் அது பண்ண முடியும். ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு ஃபால் இன் பிளேஸ். நீங்கள் வட சென்னை எடுக்கும்போதே ஒரு அந்த படத்துக்கு ஒரு டோட்டலாகவே ஒரு 5.5 மணி நேரம் சம்திங் லைக் தட் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. அது நீங்கள் பத்திரமா பூட்டி வச்சுருக்கீங்க. அந்த ஃபுட்டேஜ் எதாவது பண்ண போகிறீங்களா? இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ரீவிசிட் வட சென்னை, பிகாஸ் இதுக்கப்புறம் வட சென்னை நான் ரீவிசிட் பண்ணுறதா இருந்தால் I will go to the next editions of Vada Chennai, not Vada Chennai itself. Okay. So அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த விஷுவல்ஸ் நான் பார்த்துக்குவேனே தவிர. Okay, so that's gone. Yeah, I think. The last time I interviewed you, you said தமிழ் சினிமாலே 2 ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் நீங்கள் மதிக்கிறீங்க, ஒன்று பாலு மகேந்திரா, ஒன்று மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் after Vada Chennai I have to disagree, because that scene before the interval, that sequence on the Shamyana action sequence and the way it unfolds and the way it imparts meaning to the second half, it was spectacular. Spectacular is not the word for it. அது பார்த்தோன்னே அப்படியே how அப்படின்னு இருந்தது. How do you, like, it is so difficult to இந்த மாதிரி scenes imagine பண்ணுறது easy, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும். How do you, as much as it's possible, maybe you cannot explain this, I don't know, but when you execute one overall sequence like that, அது என்ன, what is it that goes into it? See, first வந்து it's simple logic filling for me. I wanted Anbu to stab Sendil, right, and Sendil should not know about it. So how could I do that? So originally it was set at night as a night effect scene it was. Right. Then we realized logically that was not possible, so it has to happen in daylight. ஓகே, டே லைட்னா வந்து நார்மலாக அப்படி வெளியே நடத்த மாட்டாங்க அது ரூமில். அண்ட் இட்ஸ் அ வெரி லாஜிக்கல் செட்டிங் வேர் யூ ஹாவ் அ கேரம் டோர்னமெண்ட் அவுட்டோர்ஸ். நார்மலி கேரம் டோர்னமெண்ட் ஹேப்பன்ஸ் இன்டோர்ஸ். ஸோ அது வெளியே எடுத்துகிட்டு வந்து நடத்தணும், அப்போ தான் வந்து இது குத்த முடியும், இல்லைன்னா குத்த முடியாது. ஸோ அதுக்கு ஒரு லாஜிக் ஃபில் பண்ணுறோம். சரி, ஓகே, அது எப்படியோ சமாளிச்சிட்டோம். என்னென்னா
ஃபைனல் செமிஃபைனல்ஸ் மட்டும் வெளியே நடக்கும், செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கும், காமன் கிரவுண்டில் நடக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். வி செட் சம்திங், அது ஓகே, வி நியூ தட் வில் எஸ்கேப் வித் தட். அதுக்கப்புறம் வந்து செந்திலுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஷாமியானா இருக்குது, அது விழுந்துச்சுன்னா தெரியாது, ஓகே ஃபைன். இதில் இப்படி தான் வந்து வி ஜஸ்ட் ஒர்க் ரிவர்ஸ். ஃபார் மீ ஃபர்ஸ்ட், இஃப் இட் டசன்ட் கன்வின்ஸ் மீ லாஜிக்கலி, தென் ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் இட். ஐம் மோர் ஆஃப் அ லாஜிக்கல் பர்சன் தேன் அ கிரியேட்டிவ் பர்சன். எனக்கு வந்து லாஜிக்ஸ் கரெக்டாக வரணும், வரலைன்னா தென் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். அண்ட் ஒன்ஸ் தட் ஐடியா ஒர்க்ஸ், ஓகே இது இப்போ இப்படி கீழே உழப்போகுது, அதில் வரப்போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஐ ஷாட் in such a way that செந்தில் வந்து அது கீழே விழுந்த உடனே he will leave the place. அண்ட் அதை ஷூட் பண்ணிட்டு பார்த்தா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டார். அவர் இதில் குத்துறதுக்கு டைம் இல்லை. தென் ஐ said இல்லை அப்படி போகக்கூடாது, he has to fight. Then we brought in situation where he is cornered, then this happens, the boy is standing and watching and looking at him, and we are in a position where we don't know which side to take, exactly like Anbu. நம்ம இதில் செந்தில் நல்லவனா அவனால எதுவுமே தெரியாது, அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். தென் த சர்ப்ரைஸ் கம்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் த செட்டிங் ஆர் த சீக்வன்ஸ் அலோன், இட்ஸ் த ஓவரால் மூட் அண்ட் த நரேட்டிவ். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் த நரேட்டிவ். தட்ஸ் வை ஐ ஃபீல் இட் ஒர்க்ஸ். Not just obviously it's part of the narrative, which is why it works. But I'm talking about also, you know, just that light that falls into that scene through that Shamiana's thing. The whole thing, it's just அது ஆப்வியஸ்லி நரேட்டிவா பட் பிகாஸ் நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஆனால் இந்த எழுதுறது வந்து ஒரு சினிமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகும்போது தட் சம் ஆஃப் த ட்ரான்ஸ்லேஷன் மைட் நாட் ஹேப்பன். யோர் ஃபில்ம்ஸ் தட்ஸ் நாட் த ப்ராப்ளம் பிகாஸ் யூ ஹேவ் தட் எபிலிட்டி டு டூ தட். வாட் ஐம் ட்ரைங் டு ஆஸ்க் இஸ், அந்த மாதிரி ஒரு ஆன் த செட் யோசிச்சு தட் இஸ் முன்னாடியே எழுதாமல் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் நீங்கள். யூ செட் எக்ஸப்ட் ஃபார் அசுரன், ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் யூ பீன் டூயிங் தட், ரைட்? அசுரன் வாஸ் நிறைய இதுலேயும் ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த ஸோ அந்த ஒவ்வொரு நாளும் கூட்டி யூ மேட் தட் சீக்வன்ஸ். அப்படி தான் அது. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து கீழே உழுது ஷாமியானா, வேல்ராஜால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. தென் he says, சார் மேலே ஓட்ட போட்டுக்கலாம் சார். Wow. See, this is why you should not ask about the mysteries of cinema. Then we do that. Then we shoot. பட் அதை ஷூட் பண்ணும்போது என்னென்னா வெரி சேலஞ்சிங் வாஸ், வி ஹேட் 300 people ஒர்க்கிங் இன் இட் அண்ட் தட் வி ஷாட் இன் மினிமல். அந்த மட்டே வந்து இட் வாஸ் ஸோ வாட் டு சே, த மட் வாஸ் இன்ஃபெக்டட். ஐ திங்க் ஐ ஷுட் ரொம்ப நாள் அப்படியே இருந்த அந்த கெமிக்கல் வேஸ்ட் அது லாக், அது விழுந்தா உள்ளே எல்லாம் ஓடணும். ஸோ எவ்ரி டைம் த ஷாமியானா ஃபால்ஸ் டவுன் அண்ட் யூ டேக் இட் அவுட், லைக் எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும் அண்ட் they'll be sneezing, coughing. 4 days we shot that way. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பண்ணாங்க. அது really worth it. So பொல்லாதவன் தனுஷ், ஆடுகளம் தனுஷ், வட சென்னை தனுஷ், அசுரன் தனுஷ், you have seen this actor over maybe 12 years. நான் அதுக்கு மேலே எனக்கு அது ஒரு கலாக்காலம் தான். Right, I know, but நீங்கள் டைரக்டராக இருந்து you've seen it. What has changed? அசுரனை பொறுத்த வரைக்கும் every time Dhanush comes to a set, he comes with an amount of confidence and he is very sure of what he wants to do. So adnala vandu enna there's an ease when he comes to a set. But in the padam vandu I've never seen Dhanush putting so much of effort and committing himself to a role like this. Like there were situations when I was watching the film, like rushes பார்க்கும்போது I just repeated ஒரு thought எனக்கு வந்துட்டே இருந்தது. When I have an actor like this, why would I want to work with others அப்படின்ற மாதிரி repeated ஒரு scene where he is drunk and he's fallen on the road. நான் சொல்கிறேன் சரி இப்படி கையில் வந்து வச்சுக்குங்க அப்படின்ல. இல்லை சார் கன்வின்சிங்காக இருக்காது அப்படின்ட்டு அப்படியே ரோட்டில் அந்த அது வந்து நார்மல் ரோடு கூட இல்லை, அது அங்கே ஃபுல்லாக முள்ளு காடாக இருக்குது. அப்படியே கன்னத்தை அப்படியே தலையில் வச்சு படுக்கிறாரு. நான் வந்து லாரி பாசிங் கொடுக்குறேன் பக்கத்தில், கார் பாசிங், டஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அண்ட் த கைண்ட் ஆஃப்
commitment he showed to play Sivasami. Sivasami is the character's name. Is I've never seen Dhanush in this space. So in the padam vandu whatever he has delivered is like really phenomenal. So you have a very unusual selection for the heroine Manju Warrior. அவங்க எப்படி வந்தாங்க? இதில் வந்து தனுஷ் பிளேஸ் a man in his mid 40s. ஸோ அதுக்கு வந்து ஒரு 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 ஃபீமேல் லீட், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வேணும் அப்படின்னா தனுஷ்க்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தென் தனுஷ் இல்லை சஜஸ்டட். சார் மஞ்சு வாரியர் கேட்கலாம் சொன்னேன். வருவாங்களா? ஒரு சின்ன ரோல் தான் இருக்குது இல்லை சார், கேட்கலாம் சார். And I said, okay, if she's fine, then நீங்கள் கேளுங்கன்னா he asked and then she immediately flew. சென்னைக்கு வந்தாங்க. மீட் பண்ணி இப்படி தான் இருக்குது, இட்ஸ் a small one, சின்னதாக இருக்குது, பட் this is the whole picture. She immediately, I'll do it, அவ்வளோதான். And whatever she is brought onto the film is so big, very convincing and சில மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிறதால அவ்வளோ என்ஹான்ஸ் ஆயிருக்கு. நான் அஞ்சலி மேனனோட ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தட் அவங்க வந்து எழுதும்போது டைரக்ட் பண்ணும்போது, ஐ மீன் ஆஸ் அ ரைட்டர் ஷீ சீஸ் த கேரக்டர்ஸ், பட் ஒன்ஸ் இஃப் தி ஆக்டர்ஸ் ஆர் ரியலி குட் தென் தே டேக் ஓவர் த கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் பிகாஸ் as in the director has to be really careful to retain his version of the characters, because when powerful actors take over the role, அவங்க வந்து அதை அப்படியே அவங்க கிட்ட இழுத்துப்பாங்க ஒரு மேக்னெட் மாதிரின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை எனக்கு எதுவும் எப்போதுமே அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது இல்லை. பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல். there's nothing to control about thing. All my actors believe that I know better about the characters. Okay. So they just want to go around the character sketch as it is given to them. Okay. KK Menon வந்து ஒரு சொன்னாரு, see, you give me a role, I will not change the shape, I will change the dimension, like, I will add the dimension. You give me a square, I will keep it a square, but I will add the I will make it bigger within the square. Okay. I will not make a square into a rectangle or a circle. So அதுதான் எல்லா ஆக்டர்ஸ்க்குமானது. அவர் அப்படி சொல்லிட்டாரு, மற்றவங்க சொல்லலை. So when an actor is giving himself to the role, so he is taking over, he starts living it. அது taking overே கிடையாது. When an actor comes and says, இப்போ தனுஷோ இல்லை மஞ்சுவோ, சின்ன பசங்க கூட இருக்கலாம், கென், டிஜே, இவங்கெல்லாம் கூட இருக்கலாம். when they say, நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு லைன் சொல்லுவேன் அல்லது ஒரு ஆக்ட் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். when they say இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா, I will not ask them to do it. Okay. Because they are living the role. I am only asking them to be the role. They are living the role. When they are not comfortable, then definitely it's not working. ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ஆக்டர் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன், இல்லை பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ரேராக தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ ட்ரஸ்ட் மை ஆக்டர்ஸ் தட் வே. when you choose them itself, you're sure about that, that aspect. Yeah. Okay. Again, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸை பற்றி அடாப்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஐ திங்க் நாமுத்துக்குமாரோட ஒரு போயம் ஒன்று இது பண்ணணும்னு, அது என்ன ஸ்டேஜில் இருக்காது? அடுத்தது அதுதான் நான் பண்ண போகிறேன். ஓகே. வட சென்னை 2 பண்ணவே மாட்டிங்களா? இல்லை, this is small one. இல்லை, நான் வட சென்னை 2 பண்ணணும்னா it's another 2 years. Okay. So I need to take a breather before that. And I really need a break from after Asuran. I really need a break. ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் a very different kind of film. இது வந்து நாமுத்துக்குமாருடைய ஒரு கவிதை. அவருடைய அந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பட்டாம்பூச்சி விருப்பவன் தொகுப்பில் இருக்குது. அந்த கவிதையோட தலைப்பு மறந்து போச்சு. அது என்னென்னா, ஒரு தாத்தா இறந்து போயிடுவார், அவரோட ஃபியூனரல் பற்றி ஒரு ஒரு போயம். அதுதான். ஸோ வென் யூ சே பிரேக் ஃப்ரம் அசுரன்னா, இது என்ன, இது சின்ன ஸ்கோப் படம் அதனாலயா? அப்படி இல்லை, இந்த படத்தோட ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றது தான். ரிலீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு இது அதெல்லாம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது தான். வெற்றிமாறன் ஸ்டைலில் ஒர்க் பண்ணலாம். ஆமாம். உங்கள் படங்கள்லேயே லீஸ்ட் காம்ப்ரமைஸோடு வந்த படம் எதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? எல்லா படமே அப்படி தான். அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அசுரன் பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. அது புக்கு படித்தவங்க டிசப்பாயிண்ட் ஆகும். ஓகே.
But you have never released a film where you have said, ஐயோ இது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே. இல்லை, நான் எனக்கு பொல்லாதவனுக்கே இன்னும் 10 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. So that is different. Okay. See, I want to shoot பொல்லாதவன், I want to edit ஆடுகளம், I want to reshoot விசாரணை. That is different. That is different. But I have never done a film except for இந்த பொல்லாதவனில் ஒரு காமெடி சீனும் 2 சாங்ஸும் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சாங்ஸும். அதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே வந்து I have not done something that I don't want to do. I did not want to do. Never. No. After that first film. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படத்துலையுமே அவ்வளோதான், அந்த 2 தான். I knew it helped the film. முதல் படத்துக்கு சேவ் பண்ணுச்சு என்ன. பட் அதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து பண்ண விரும்பாததையோ பண்ண முடியாததையோ பண்ணக்கூடாததையோ நான் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன அளவில் இப்போது ஆடுகளம் படத்தில் வந்து நான் ஜெயபாலனை காஸ்ட் பண்ணேன். அந்த ரோலுக்கு வந்து மை ப்ரொடியூசர் கூட வாஸ்ட் ஈஸிலி டு ஹேவ் கோ ஃபார் அ பிகர் நேம். அண்ட் ஐ ஒர்க் வித் ஜெயபாலன் அண்ட் ஐ ஷாட் ஃபார் 126 days. எந்த இடத்துலையுமே எனக்கு அது ப்ரெஷர் இல்லை. இப்போ விசாரணை வந்து திடீர்னு நான் 3-5 நாள் சூதாடி பண்ணிவிட்டு ஐ பேக்ட் அவுட் அண்ட் செட் தனுஷ் இது பண்ணுறேன்னா சரி போய் பண்ணுங்கள், கதை கூட சொல்லாதீங்க, அப்படி ஒரு ப்ரொடியூசர். அண்டு வட சென்னை திஸ் ஃபில்ம். இப்போ இந்த படம் வந்து இன்னைக்கு காலையில் தான் என்னுடைய ப்ரொடியூசர் பார்த்தாரு. ஸோ ரிலீஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடி பார்க்குறாரு. ஸோ they all trust me. They've given what to say, given me the right or the space to be myself. Right. See, இதில் வந்து இப்போது நான் சொல்கிறேன் இல்லையா, 40 நாளில் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, டேட்டுன்னு சொன்னாங்க. இஃப் ஐ ஹட் செட் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லியிருந்தா they would not have pushed, pressurized me to இல்லை முடிங்க. I took this challenge upon myself. நான் முடிக்கிறேன் அப்படின்றது தான். And I knew that I can finish. தனுஷ்க்கு நம்பிக்கை இல்லை, ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை இல்லை, கூட இருக்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை. I knew that I will be able to finish. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் இன்றைக்கி. இந்த படத்தில் நான் உண்மையில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் இந்த படம் அப்படின்னு நான் யோசிச்சேன். The lesson that I am learning from this film is a filmmaker need not be involved in all the departments while completing a film. It's a big lesson. So இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர் வேலையை அவர் செய்வார்ப்பா உடுப்பா. இங்கே வந்து சவுண்ட் டிசைனர், சவுண்ட் என்ஜினியர் அவர் வேலையை பண்ணுவார். நீ ஃபைனலாக போய் பார்த்துட்டு உன்னோட கருத்தை சொல்லு. நீ சும்மா கம்போசர் அவர் பண்ணுவார், அவருக்கு தெரியும். நீ என்ன வேணும்னு சொல்லு, அவர் பண்ணி இது இருக்கணும் இல்லை, அதில் உங்கள் ஸ்டாம்ப் இல்லை. அதுதான். சரி, நான் நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா ஐ வாண்ட் டு சிட் த்ரூ த ப்ராசஸ். ரைட். இப்போ கலர் கரெக்ஷன்னா எல்லா ஷார்ட்டும் நானே உட்காந்து பார்க்கணும், நான் என்ன சொல்கிறேன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறது. பட் ஐ வாண்ட் டு பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட். ஒரு ஓசிடின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லணும்னா சொல்லுங்கள். பட் ஐம் லைக் ஐ ஃபீல் தட் ஐ நீட் டு see that happen. அண்ட் இப்போ நம்மளே இல்லைனா நம்ம படத்துக்கு யார் இருப்பாங்க அப்படின்ற அந்த ஃபீலிங் தான் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு திஸ் டைம் தட் ஐ ஹேட் டு லெட் கோ ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் த ஃபிலிம் டு கம் டு மீ. ஓகே, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது மாற்றுங்க, அவ்வளோதான். Was it liberating? No. There's a lesson I've learned, but it's not liberating. It's feeling like a shortcut. So does this feel less of your film than the other films? I wouldn't say less, but it's not complete. See, any which way it's my film. Right. But the emotion is not complete. நீங்கள் ப்ரொடியூசர் பற்றி பேசுனீங்க. So you are a producer yourself. Before that, I just want to ask you, why Grassroots? What is the significance of the name? Whatever Grassroots mean. I want to, the vernacular culture and whatever the marginalized represent, I want to voice. Okay. அதுதான். ஸோ அந்த கீழ் மட்டத்தில் அடிமட்டத்தில் போய் அந்த அங்கே இருக்கிறவங்க அந்த மக்களுடைய அந்த லோக்கல் வெர்னாக்குலர் கல்ச்சர், இந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது தான். ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொடியூசிங் யோர் ஓன் ஃபில்ம் அண்ட் இந்த படம் மாதிரி ஹேவிங் அனதர் ப்ரொடியூசர் ஃபார் யுவர் ஃபில்ம்? என்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தானு மாதிரி. If I am I want B to be a producer. Okay. I cannot be my own producer. No, but if let's say Dhanush is a producer, he's in sync with you, la. You're saying he lets you do anything you want, yeah? No, he also had the same thing. The only thing is he had a release date fixed. In the date la vechikanga abindrathu. See, he's been the best paymaster I've had.
who தானு. ஸோ எனக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் திஸ் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் ஃபில்ம் ஐ ஒர்க்ட் ஆன். அப்போ நிறைய பணம் வர்ற மாதிரியே இருக்கு, நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு இருக்கு. பட் இது நல்லதில்ல, பிகாஸ் தென் வருஷத்துக்கு ஒரு வெற்றிமாறன் படம் கிடைக்கும்ல. நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன் சார் இந்த ஒரு தடவை இப்படி பண்ணிடலாம், அடுத்த தடவை நான் படம் முடிஞ்சுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நான். ஹோப்ஃபுல்லி தட் வில் பி சூன். சி ஐ ஃபீல் தட் இப்போ நானே ப்ரொடியூசராக இருந்தால் ஐ வில் நாட் கம்ப்ளீட் அ ஃபில்ம், ஐ வில் கீப் ஆன் டூயிங் அண்ட் தென் ஐ வில் எண்ட் அப் கெட்டிங் மை செல்ஃப் இன் டு டெட்ஸ். அப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படியே காம்ப்ளிகேட் ஆகிடும். இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் another producer who keeps check on how things are being done. Hopefully we'll see Asuran soon and the next Vetri Maaran film sooner. So yeah, the next one I'm going to do is a small one in terms of இப்போதான் சொன்னீங்களே number of days அதில் protagonist Soori is acting in it. ஓகே. ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு ஆக்டரை பற்றி நினைக்கும் போது எனி இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட்டாக இருக்கட்டும், ஒரு ஆக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்டில் சக்சீட் ஆகிட்டாருன்னா எல்லாரும் அவங்கள அதே மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக சூரிய பார்க்குற விதம் வந்து சிவகார்த்திகேயனோட காமெடி பண்ணுற ஆள், தட் இஸ் சூரிஸ் பர்சோனா. அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்க? லைக் ஹவு டஸ் சூரி லுக் லைக் டு யூ ஆன் ஸ்க்ரீன்? லைக் அவர்கிட்ட இருந்து என்ன இந்த ரோலுக்கு வந்து he'll be very suitable. You will know, you will see it. No, right, but so as he has a sense of if I could use this word, innocence. Okay. And ஒரு naivety இருக்கு அவர்கிட்ட. அது I think that helps to play this role. So I thought can't wait. Thank you. All the best for Asuran. Thank you.